சிரஞ்சீவி மகன் ராம் சரண், பிரகாஷ் ராஜ் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிச்ச கோவிந்தடு ஆந்திரவாடலை அப்படிங்கிற படம் இன்னைக்கு ஆந்திரால ரிலீஸ் ஆகுது. முன்னணி கதாநாயகனா இருக்கிற ராம் சரணுடைய இந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்க இந்த நிலைமையில ஏற்கனவே மணிரத்னம் கூட ராம் சரண் நடிப்பாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளிவந்து இப்ப அவர் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிற நியூஸும் வெளிவந்திருக்கு. அதுக்கு விளக்கமும் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் மூலமா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மணிரத்னம் மாதிரி ஒரு இயக்குனர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவு. அந்த கனவு நனவாகி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சும் நான் ஏன் நடிக்கல அப்படின்னு கேட்டா, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் இப்படி சொல்றாரு மறைமுகமா அப்படின்னு கேட்டா, இன்டைரக்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா அது டைரக்டா அதனுடைய மீனிங் நமக்கு புரிய வருது. மணிரத்னம் படத்துல நடிக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. ஆனா தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தவே கூடாது. அதுதான் என்னுடைய நோக்கம். வெறும் விருதுக்காகவும் புகழுக்காகவும் மட்டும் படம் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஃபியூச்சர்ல மணிரத்னத்துடைய படம் மக்களால ஏத்துக்கக்கூடிய வகையில தயாரிப்பாளருக்கு எந்த வகையிலையும் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாத வகையில இருந்துச்சு அப்படின்னா மணிரத்னம் கூட கண்டிப்பா நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த கனவு எனக்கு இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா மணிரத்னம் படத்துல யார் தான் நடிக்க போறது அப்படின்னு கேட்டா, மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியுடைய மகன் துல்கர் சல்மான் தான் நடிக்க போறாரு.